ஸோ அது ஓட்டிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது. இப்போ போகிறதுக்கு காசு வேணும், சாப்பிடணும், எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு போனால் வேறு திட்டுவாங்க. இன்றைக்கி 2 நாள் வேலை செஞ்ச காசு எங்கன்னு கேட்பாங்க. சரிங்க சார் காசுன்னு கேட்டால், நீ என் வண்டியில் இருந்த பார்த்தியா, அதுக்கும் படுத்துருந்த பாரு, அதுக்குமே உன் சேலரி சரியாக போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோட இனிஷியல் தம்ப்நெயிலே பார்த்துட்டு இருப்பீங்க. இது எந்த வீடியோன்றது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான, இது வரைக்கும் எங்கேயுமே நான் ரிவீல் பண்ணாத ஒரு ஸ்டோரியை சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த இடத்துல அதை சொன்னால் தான் கரெக்டாகவும் இருக்கும். பிகாஸ் ராஜேஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே பார்த்தது ஒரு டேட்டோ ஆர்டிஸ்டாக பார்த்துருப்பீங்க, ஒரு ஜாலியாக இருக்க பையனாக பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு ஒரு ஆட்டம் போடுறவன், காமெடி பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எனி டைம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற அந்த மாதிரி ஆளாக தான் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு பின்னாடி நடந்த கதைகளும், எனக்கு பிஃபோராக என்ன நடந்தது, எதுக்காக நான் இதை மாதிரி கனவுலாம் வச்சுட்டு இருக்கேன், நான் எப்படி வந்தேன், எப்படி வளர்ந்தேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் என்னோட லைஃபோட பார்ட்லேருந்து இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான பார்ட்டை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். பிகாஸ் இன்னைக்கு நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கேன் உங்களோட சப்போர்ட்டில். அதுவும் இப்போது என்னோட லைஃப்பில் இருக்க ஒரு முக்கியமான பார்ட்டை உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் அது கரெக்டான டைம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சாதாரண கார் டிரைவர், கார்னு கூட சொல்ல முடியாது, டாடா ஏசி 407 ஒரு சாதாரண டிரைவர் இன்னைக்கு ஒரு BMW 5 சீரீஸோட ஓனர் அப்படின்ற சொல்கிறத விட அதை ஒரு லவ்னு சொல்லலாம். அந்த லவ் நான் அதை அடைஞ்சிருக்கேன். ஸோ இனிஷியல் என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நான் அதாவது லோயர் மிடில் கிளாஸில் இருக்கும்போது வீட்டில் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே கஷ்டம், நடக்கிறது செருப்பு இருக்காது, படுகிறது வீட்டில் ஓட்டில் ஒழுகும். இப்படின்னும் பொழுது அதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஏங்கும்ல மனசு. ஆனால் ஏங்கி அதுக்காக ஒர்க் பண்ணுன்ற ஒரு ஹார்ட் ஒர்க்கோட தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சின்ன வயசுலேருந்து அப்படியே போகும்பொழுது அப்படியே ஒரு பார்வை, கார் போச்சுனாலே அப்படி பார்க்குறது, இன்னும் கொஞ்சம் கருத்து தெரியும் போது அந்த காரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, இது இந்த காரு, இது BMW, இது ஆடின்னு வரும்பொழுது அதை பார்க்கும் பொழுது, அந்த ஆடி BMW அதில் இருக்க மாடலை பார்க்கும் பொழுது, ஸோ இதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக ஏக்கம், இது எப்படியாவது நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி முயற்சி பண்ணும் பொழுது நம்ம வீட்டில் இருப்பாங்க இல்லையா, ஒரு டிமோட்டிவ் பண்ணுற மாதிரி, அவங்க சொல்ல முடியாது, அவங்களோட தாட் ப்ராசஸ் அவ்வளோதான். என்னத்துக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, வீட்டில் ஒழுகுது, அதுக்கு தார் ஷீட்டு போடுறதுக்கே முடியல, அந்த காரை வாங்க போகிறேன்னு சொல்லின்னு இருக்கேன். ஏன்னா அது லேக்ஸ் க்ரோர்ஸ் இல்லை, அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும் போது, சரி ரைட்டு, என்னோட மென்டாலிட்டிலேயே நானே சரி அப்போ நம்மளால வாங்க முடியாது, அப்போ நம்ம டிரைவராக இருந்தால் எல்லா காரையும் அனுபவிச்சிடலாம், ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அந்த வயசுல. சரி ஓகே, நம்ம ஒரு 18 வயசு ஆன உடனே நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்றோம், ஒரு டிரைவர் வேலைக்கு சேர்றோம், எல்லா வண்டியும் ஓட்டுறா அப்படின்ட்டு ஆக்டிங் டிரைவரா ஃபர்ஸ்ட் 4 வரைக்கும் 350 ரூபா, அடிஷனல் 1 அவருக்கும் 50 ரூபான்ற மாதிரி தருவாங்க. அப்போ நான் அதை சூஸ் பண்ணேன் ஒரு ஐடியாவா, அப்போதான் எல்லா காரையும் நம்ம டிரைவ் பண்ண முடியும், ஓட்ட முடியும் அப்படின்ட்டு. ஸோ எல்லா காரையுமே நான் அப்படியே ஒரு நார்மல் கார்லாம் ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹையர் அண்ட் கார்லாம் இந்த மாதிரி BMW, ஆடி, இந்த மாதிரி பென்ஸு கார்லாம் ஓட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அது ஓட்டிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. அப்படி அவமானமும் அசிங்கமும் தான் கண்டிப்பா எல்லாரையும் உருவாக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கும் அப்படி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது அந்த டைம்ல. ஸோ நான் அடிஷ்னலா நிறைய ஒர்க்கும் பார்த்துருக்கேன், ஒரு ஒர்க்கா பார்த்துருக்கேன். எந்தெந்த ஒர்க் கிடைக்குமா, ஆக்டிங் டிரைவர்னா எனி டைம் டெய்லி ஓட்டின்னு இருக்க முடியாது, அது கால் பண்ணும்போது மட்டும்தான் போக முடியும். இதுக்கு நடுவில் நான் வந்து நம்ம லோடராகவோ சரி, இல்லை வந்து ப்ரௌசிங் சென்டர்லையும் சரி, இல்லை வந்து மார்க்கெட்டிங்லையும் சரி, எல்லாத்துலேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பீரியட்ல என்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செங்கல்பட்டு இந்த பெருங்குளத்தூர் சைடில் ஐடி கம்பெனிஸ் இருக்கு. அப்போது என்னை வந்து ஆக்டிங் டிரைவராக கூப்பிடுறாங்க. அதுக்கான ஓனரையும் நாங்கள் ட்ராப் பண்ணிட்டேன். 2 நாள் அவருக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைமில் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு, நீ இருப்பா, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை வெயில் அடிக்கிற ஒரு இடம். ஸோ எப்பயுமே வந்து கார் சாவியாக டிரைவர் கிட்ட கொடுத்துட்டு போவாங்க இல்லையா, அதே மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் அவர் வரத்துக்கு எப்போ நான் 11 o'clock ட்ராப் பண்ணேன், திருப்பி ஈவினிங் தான் அவர் வருவார். அந்த பீரியடில் செம வெயிலே, ரொம்ப அதிகமாக வெயில் இருந்தது. சரி வண்டியில் இருக்கலாமே அப்படின்றதுக்காக நான் வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு 4 கிளாஸையும் எல்லாமே இறக்கிட்டு படுத்துட்டு இருந்தேன். சடனாக ஓனர் வந்துட்டார். பார்த்தோன்னே நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி இது பண்ணுறேன். ஒரு நிமிஷம் வெளியே இறங்குன்னு கூப்பிட்றாரு. இறங்கிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு. இல்லை சார் வெயிலாக இருந்து சார், நல்லா காருக்குள்ளே இருந்தேன். சரி கார் சாவியை கொடுன்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே நீ வந்து என்ன பண்ணு, நீ ட்ரெயின் பிடிச்சி நீ போயிடு அப்படின்னாரு. ஏன் சார், என்ன சார் ஆச்சுன்னு. உனக்கு வந்து காரை வந்து நிறுத்தி அதுக்குள்ளே படுக்கிறதுக்கு தான் என் காரா, அதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேனா, வண்டியை ஓட்டணுமா ஓரமாக நின்னுமா, அது ஒரு மாதிரி ஒரு பேடாலாம் சொன்னார். சார் இல்லை சார் ரொம்ப வெயிலாக இருக்கனால, இல்லை நான் ஏசி கூட ஆன் பண்ணல, வண்டியில் ஸ்டார்ட்லாம் பண்ணல, சும்மா நான் படுத்துருந்தேன், விண்டோவில் தான் இறங்கிதா விட்டு, அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. வேலை நான் வண்டி ஓட்டினியா, ஓரமாக வண்டியை பார்க் பண்ணியா, எங்கேயாவது போயிட்டு உட்காந்தியா, கூப்பிட்டப்போ வந்தியான்றது மட்டும்தான் அப்படின்னு. சரிங்க சார், சாரி சார், இனிமேல் பண்ண மாட்டேன். இல்லை நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. சரிங்க சார், என்னால் ஒன்றும் சொல்ல முடியல, சின்ன பையனும். சரி
சரி போ சொல்லிட்டாரு, கையில் காசு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபோனில் அப்போலாம் சும்மா மிஸ்கால் கொடுக்கறதுக்கு தான் காசு வச்சுருப்போம். இப்போ போகிறதுக்கு காசு வேணும், சாப்பிடணும், எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு போனால் வேறு திட்டுவாங்க, இன்றைக்கி 2 நாள் வேலை செஞ்ச காசு எங்கன்னு கேட்பாங்க. சரிங்க காசுன்னு கேட்டால், நீ என் வண்டியில் இருந்த பார்த்தியா, அதுக்கும் படுத்துருந்த பாரு, அதுக்குமே உன் சேலரி சரியாக போயிடுச்சு. நீ என் வண்டியில் இருந்ததுக்கும் நீ வேலை செஞ்சது, நீ படுத்த பற்றியா அதுக்கும் நீ இந்த 2 நாள் வேலை செஞ்சதுக்கும் சரியாக போயிடுச்சு, கிளம்பு அப்படின்றாரு. நான் திருப்பி காசு கேட்டு என்னால் அசிங்கெல்லாம் பட முடியாது அப்படின்றதுக்காக வந்து சரின்னு கிளம்பிட்டேன். போனால் கையில் காசு கிடையாது. கிட்டத்தட்ட பெருங்குளத்தூர் தாண்டி அந்த இடத்துல இருந்து நான் இப்போது ஏரியாவுக்கு வரணும். மிஸ்கால் கொடுத்தாலும் யாரும் திருப்பி காலம் பண்ண மாட்டாங்க, காசு அனுப்ப முடியாது. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் அங்கே அவ்வளோ ஒரு 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 சோகமான கசப்பான ஒரு விஷயம் நடந்தோடனே யோசிச்சுட்டே போகிறேன், என்னடா பண்ணோம், ஒரு வண்டியில் படுத்து தானே இருந்தோம், எதுவுமே பண்ணல, டேமேஜ் பண்ணல, நம்ம இத்தனைக்கும் ஒரு சேஃபாக தானே இருக்க மாதிரி தானே இருக்கும், அது படுக்கிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படியே யோசிச்சுட்டே போகிறேன். அது கையில் காசு கொடுக்காம அப்படியே அனுப்பி விட்றாங்களே, அடி வெயில் அடி இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு யோசனை ஒன்று வந்தது. அவர் சொன்ன வார்த்தை, நீ என் காரில் கால் நீட்டி படுத்த பற்றியா, நீ படுத்ததுக்கும் உன்னோட சம்பளத்துக்கும் சரியாக போச்சு. அப்போ என்னோட உழைப்பும் ஒரு காரில் பட்டதுக்கும் சரியாக போச்சு அப்படின்னா, அப்போ நம்ம உழைப்பை போட்டு நம்மளோட உழைப்பு என்னன்றதை காட்டி வெயிட்டாக ஒரு காரை வாங்குறோம்டா அப்படின்ட்டு அன்னைக்கு முடிவு பண்ணிட்டு நடந்தே கிட்டத்தட்ட பெருங்குளத்தூர்லேருந்து தாம்பரம் வந்துட்டேன். தாம்பரத்துலேருந்து ட்ரெயினில் போகிற வரைக்கும் இதே தான் யோசிச்சுனே ஒன்று இருக்கு மைண்டு. வாங்கணும், ஒரு காரை வாங்கணும், அதுக்கான ஒர்க் அவுட்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட இது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாரு, அன்னைக்கு முடிவு பண்ண இதே ரோட்ல ஃபாரின் கார்ல கால் மேல காலை போட்டு போறேன்டா அவரா. நீங்க அந்த டைலாக் என்ன வரும்போது எனக்கு சிங்கார மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கும். ஸோ அப்போ அந்த அசிங்கத்தில் தான் யோசிச்சேன், நம்ம வாங்குறோம் காரை அப்படின்ட்டு. அதுக்கு நான் கஷ்டப்பட்டு ஆல்ரெடி என்னோட வெர்னா கார் பார்த்துருப்பீங்க, வாங்கிட்டேன். ஸோ அது வாங்கினாலே எனக்குள்ள வெறி, ஒரு பெரிய கார், நம்ம கனவா ஒரு பெரிய கார், ஒரு வெயிட்டா ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த காரை வந்து வாங்கினப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். அந்த வீடியோவும் நான் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு கூட நாங்கள் இவ்வளோ பெருசாக இந்த இன்சிடென்ட் அங்கே ரிவீல் பண்ணிட மாட்டோம், ஏன்னா எனக்குள்ள இந்த இம்பாக்ட் அப்படி. ஆனால் ஒரு இம்போர்ட்டட் காரு, ஒரு பெரிய ஒரு அப்ராட்லேருந்து ஒரு ஜெர்மன் கார் எல்லாரும் பெருசாக பார்க்குற ஒரு காரை நம்ம வாங்கணும். அந்த அசிங்கத்தை ஈக்குவல் பண்ணுறது, நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணுறது, ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஒரு பையனோட லைஃப்ல இப்படி ஒரு கார் வருது அப்படின்றதே ஒருத்தனுக்கு மோட்டிவேட்டாகவும் இருக்கணும், எனக்கு பயங்கர மோட்டிவேட்டாகவும் இருக்கணும், ஏன்னா என்னால் முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதோட இம்பாக்டாக தான் கைஸ் உங்களோட சப்போர்ட்டோட இந்த BMW 5 சீரீஸ், BMW பேஷர் மோட்டர் வாக்கர்னு சொல்லுவாங்க, சரியா இங்கிலீஷ் கூட தெரியல, அதெல்லாம் தெரியாது, அது ஜெர்மன் காரு, BMW கம்பெனி 5 சீரீஸ். அது 3 சீரீஸ் கூட இல்லை, எனக்கு 5 சீரீஸ் எடுக்கணும் தான். டாப் அண்ட் லக்ஸரி லைனு ஆல்மோஸ்ட் ஒரு 90 lakh 1 crore கிட்ட முடியும்னு தோணுச்சு, முடிச்சேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் சல்யூட்டும் நான் தேங்க்ஸையும் என்ன அன்னைக்கு அவமானப்படுத்தின, அந்த அசிங்கப்படுத்தின அந்த சருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் பண்ணலனாலும் என்னால் கண்டிப்பாக இது முடிஞ்சிருக்காது. இது என்னோட கார் டிரைவராக இருந்து, ஒரு சாதாரண கார் டிரைவர், ஒரு லோடு வண்டிக்கு டிரைவராக இருந்து BMW ஓனரான ஒரு ஸ்டோரி. இன்னும் இது மாதிரி பல ஸ்டோரி இருக்கு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதெல்லாம் சொல்கிறேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி அப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த BMW 5 சீரீஸோட ஓப்பனிங்கை நம்ம பார்த்துடலாம். போட்டு அப்படியே மந்தாவா வந்து அப்படி கிளாஸா ஓபன் பண்ணி சிம்பிளா கிடையாது, கார் ஓனர் மாதிரியே தெரியல பண்ணி சிம்பிளா இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம பின்னாடி கண்டிப்பா மாட்டீங்கன்னா அங்க நிக்காது. ஏன் உங்களுக்கு தோணல ஆனா இதே அந்த இது என்ன பிடிச்சிருக்கல, பட் எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி பார்க்கலாம் ஆசையா இருக்கு. BMW இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், தலைவன் முன்னாடி இவன் தான் ஃபர்ஸ்ட், அவனுக்கு முன்னாடி நானு, அதுக்கப்புறம் தான் அப்படியே பின்னாடி அது வரும். அதனால வந்து அந்த மாதிரி வேணாம்ல, அது பார்த்த உடனே தெரிஞ்சிரும்ல, புதுசுப்பா அப்படின்ற மாதிரி நான் வச்சிருவோம், அந்த மாதிரி வேணாம். ஸோ என்னோட கோல்ன்றது வந்து நாட் ஒன்லி திஸ், இது என்னோட ஒரு கனவு தான், ட்ரீம், பெரிய ட்ரீமே, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனால் இது மட்டும் கிடையாது, வந்து நெக்ஸ்ட் அந்த ஈவெண்ட்லாம் நடக்கும்போது அப்படியே நான் அதை சொல்கிறேன். ஸோ அதனால வந்து நம்ம போர்ட்ரேட் போட்டால் தான் பெருசா அப்படின்னு கிடையாது, நீங்கள் பெருசாக இருக்குது, இதுவும் பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பைக் வாங்கினேன், ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது Yamaha XZ. ஓகே, எவ்வளோ அது? 28,000. அது சேர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு வேலைக்கு போயிட்டு. ஆனால் இப்போ BMW வாங்கியிருக்கேன், Yamahaலேருந்து BMW வந்திருக்கேன். எப்படி எங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு டாக்கா ஆர்டிஸ்டாக பார்த்துருக்கோம், அப்போ ஃப்ரெண்டாக இருக்கேன், 30 இருக்கேன், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கேன். இப்போ BMWயோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஸோ அந்த சந்தோஷம் உனக்கு எப்படி இருக்கு கேட்குறேன். கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு ஸ்டார்டிங் என்ன வண்டி வாங்கினேன் யமகா, அது எஃப்ஜெட், அதுவே வந்து எனக்கு பெரிய ட்ரீம் தான். அந்த எஃப்ஜி பைக்ன்றது அந்த பசங்களுக்குலாம் ஒரு கிரேஸ்ல, அதுக்கே பார்த்தீங்கன்னா நான் பல மாசம் சேர்த்து வச்சு, பல வருஷங்கள் சேர்த்து வச்சு தான் அந்த வண்டியை வாங்கணும். அதை விட இதோட மடங்கு அப்போ ட்ரீமா பைக்ல போகும்போது ட்ரீம் உனக்கு? அப்பயே எனக்கு ட்ரீம். பார்ப்பேன். ஆமா ஆமா ஆமா, அந்த பிஎன்டபிள்யூ பார்த்தனா வாங்குவேன், பக்கத்துல நிற்பேன். கண்டிப்பா நினைச்சேன். நினைச்சதுனாலதான் உழைச்சதுனாலதான் படிச்சேன். இதுல முக்கியமான விஷயம் வந்து எதுவுமே ஈஸி கிடையாது. எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும். இன்னைக்கு நீங்களா ஹாப்பினஸா இருப்பீங்க, முன்னாடி ஹாப்பினஸா இருந்திருப்பீங்க உங்களோட ஏஜ்ல. அதாவது என்னோட ஏஜ் ஒரு 17, 16, 15 இந்த வயசுல இருந்து நீங்க சிரிப்பா இருந்திருப்பீங்க, சிரிச்சுட்டு ஃபேமிலியோட சந்தோஷமா. அப்ப எல்லாமே எனக்கு கஷ்டமும் அழிவும் தான் இருந்தது. அந்த எண்டில் இருந்து இங்க வந்தனால தான் இன்னைக்கு நான் சிரிச்சுட்டு ஹாப்பினஸா, இன்னைக்கு இருக்க ஃபீல்டு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு இருக்கிறது தெரியாது. ஸோ ஹார்ட் ஒர்க்கு ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் இல்லை, 16 மணி நேரம் லாஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட. ஸோ அவ்வளோ நேரம் உழைச்சதன் காரணமாக தான் பின்னாடி உழைச்சா கிடைக்கும். உண்மைதான், கண்டிப்பா கிடைக்கும் 200%. ஸோ அதான் சொல்றேன், நம்மள மாதிரி வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்க ஒரு பயனாளியும் கண்டிப்பா உழைச்சா எங்க வேணா போலாம் அப்படின்றத வந்து நான் உணர்ந்துட்டேன். கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைச்சிட்டே இருங்க. அதாவது பெருசா தாட்டுவீங்க. சொல்லுவாங்க எல்லாருமே, எதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லாது. சீரியஸா எங்க வீட்டுல சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிஎன்டபிள்யூ கார் சொன்னாலும் சரி, ஃபிளைட்டு வேற வேற கண்ட்ரினாலும் சரி, ஆகிற விஷயத்த பேசுங்கடா, தலைவலியா இது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசினீங்க. ஏன்னா அவங்களோட மென்டாலிட்டி லெவல் அவ்வளவுதான். சொல்லியிருக்கேன் வாங்கிறேன். நான் இந்த மாதிரி பெரிய கார் பாருங்க, பிஎன்டபிள்யூ கார் வாங்குவேன், நான் 4 கண்ட்ரி சொல்லுவேன். ஆகிற வழியை பேச தேவையில்லாத தலைவலியை வர வச்சுட்டு இருக்காது, தேவையில்லாத பைத்தியமான நீன்னு இருக்காங்க. மனநிலை எப்படி சொல்லும் போது சரி, அவங்களோட அவ்வளவுதான், என்னால முடியும்ன்றதை என்ன மட்டும் நான் நம்பினேன். ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து இந்த இடத்துல வர வச்சிருக்கேன். கண்டிப்பா உழைச்சா முடியும். என்னை கூட வந்து பார்த்துருக்காங்க, எங்க இருந்து நான் எங்க வந்திருக்கேன்றதுக்கான ஆட்களும் என்னை பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து மோட்டிவேட்டா எடுத்துக்குவாங்க. கண்டிப்பா உங்களாலேயும் முடியும், அதான் ஒரு விஷயம். ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான், உங்களோட ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கான உங்களோட மென்டாலிட்டி இருந்தா மட்டும்தான். எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணா எதுவுமே கிடைக்காம இருக்காது. வந்த எல்லாருக்கும் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றிப்பா, நன்றி. அந்த நன்றி ப்ரோ, கர்மா ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அண்ட் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண டீமாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம எம்பையர் காசில் இருக்க கோஆர்டினேட் பண்ண டீமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஒரு நிறைவான நாள், அந்த எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக காரணம் தான். ஸோ வீடியோ எடுக்கிறது முடிச்சுதான். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் இருக்கட்டும். நான் நிறைய பேர் ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க, சிலர் வெறுத்துருப்பீங்க. எனிவேஸ், ஹேட்டும் அவமானங்கள் தான் எங்களை வளர்க்கும். உங்களோட ஹேட்டு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை, உங்களோட லவ் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி.